தம்பி தம்பி, நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்குங்கப்பா. வா மச்சான் வா, எப்படி இருக்க? பார்த்து பல நாளாச்சு, இல்லை பல வருஷம் ஆச்சு. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க மச்சான். என்னடா நம்ம ஊரெல்லாம் அப்படியே இருக்கா இல்லை ஏதாச்சும் மாறி இருக்கா? இல்லை மச்சான், அப்படியே தான் இருக்கு. சரி, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். சரி பாரு. வா மச்சான், டீ சாப்பிடு. இல்லை மச்சான், இப்போ தான் டீ சாப்பிட்டு வந்தேன். காட்டிலலாம் என்ன மச்சான் போட்டிருக்கீங்க? சும்மா கொஞ்சோண்டு நெல் தான் மச்சான் போட்டிருக்கேன். வேணாவா, அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். ஏண்டா இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம விளையாண்டது நம்ம கூட்டாளி இருக்காங்க ஞாபகம் வருது இல்லை? அதெல்லாம் ஒரு காலம் மச்சான். சரி, உன் லவ்வெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் ஊருக்கு போனாலே முடிஞ்சு போச்சு மச்சான். என்ன மச்சான், திடீர்னு ஊர் பக்கம்லாம் வந்திருக்க? ஏதாச்சும் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ண போறியா என்ன? இல்லை மச்சான், என் காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன். நம்ம கோயிலை பற்றி ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒன்றும் அந்த அளவு ஒன்றும் தெரியாது மச்சான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காங்க, வா அவங்கள்ட்ட போய் கேட்போம். அண்ணன்னா பெரிய ஆளோ? கொஞ்சம் பெரிய ஆள் தான், ஆனால் கொஞ்சம் இடக்க முடக்கான ஆள். மச்சான் எனக்கு நொங்கு பரிசு தெரியா? மச்சான் நீ நான் முட்டா பேலாம், நான் தினமும் மச்சான் தேங்காய் தான் இருக்கும். அவங்க அப்படி பறிச்சு வா தம்பி, ஆள் புதுசாக இருக்கு. ஃப்ரெண்டு தானே, கோயிலை பற்றி கேட்டால் அதை அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு வந்தேன். என்ன தம்பி, கோயிலில் பத்திரிக்கையெல்லாம் கேட்குறீங்க? டிவி பத்திரிக்கையில் எதுவும் போட போகிறீங்களா என்ன? பத்திரிக்கைலாம் இல்லை, சும்மா காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா. எனக்கு எதுவும் அந்தளவு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்ச அளவு சொல்கிறேன் வாங்க. என்னடா கோவில்லாம் புதுசாக இருக்கு? நீ வர வரும் அப்படியே வா மச்சான் இருக்கும். சரி வாங்க போய் சாமி கும்பிடுவோம். சரி மச்சான், கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படியே. அவனடி தொலை அவனருள் வேண்டும் அப்படி அமைய பெற்று வடிவங்கள் இல்லாத ஜோதியாகவும் காலத்தை கடந்த கருணை லிங்க அம்சமாக அமைஞ்சிருக்காங்க இங்க. ஆணும் பெண்ணும் சமமென சொல்லும் அண்டத்தின் வடிவமாகவும் அப்படி அமைய பெற்றது தான் நம்ம கமலாம்பிகை உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம். இந்த கோயிலை யார் கட்டினது, எப்படி கட்டினாங்க? வா உனக்கு சொல்கிறேன். இந்த கோவில் 1000 வருஷம் பழமையானதாகவும் பாண்டிய மன்னனால் ஆட்சி செய்யப்பட்டு புறமலை நாடு என்ற உள்நாட்டு பிரிவுக்குள்ள இருந்ததாகவும் சொல்கிறாங்க. கோவிலுக்கு முன்னாடி நந்தி மண்டபம் இருந்ததாகவும், ஆனால் அது ஒரு காலப்போக்கில் இடிஞ்ச நிலையில் இருந்ததுனால நந்தி சிலையை கோவிலுக்கு உள்ளே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களாம். இந்த கோவில் மண்டபம் பல பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த கோவிலில் முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம் 3க்கு பிறகு தான் கருவறை இருக்குதான். இந்த கோவிலில் வெள்வை இலையை வச்சு பூஜை செஞ்சாங்கன்னா நினைத்த காரியங்கள் நடக்கும்னு மக்களால் நம்பப்படுது. இங்கே இன்னும் பல தெய்வங்கள் இருக்காங்க, வா உனக்கு சொல்கிறேன். இவர் தான் தமிழரின் முதல் கடவுளான முருகப்பெருமான். இச்சையே வடிவான வள்ளியையும் கிரியையின் ரூபமான தெய்வானையும் ஞானத்தின் ரூபமாக முருகரும் இங்கே வீற்றிருக்காங்க. ஆசை, செயல், அறிவு என பிரபஞ்சத்தை ஆதார சக்திகளாக ஒன்றிணைந்த கோலமாக வீற்றிருக்காங்க இங்கே. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆஞ்சநேயர். கோவிலில் மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா இவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே
விஷ்ணு பெருமாள் மட்டும் இங்கே இல்லை. அவங்க ரூபமாக தான் இங்கே வந்து அருள்பாலிக்கிறாங்க ஆஞ்சநேயர். இந்த கோவிலில் சிவனுக்கு அடுத்து இந்த கமலாம்பிகை அம்மன் சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க. இந்த அம்மன் காவல் தெய்வமாகவும் இந்த ஊரில் வடக்கு பிடாரியாகவும் தெற்கு பிடாரியாகவும் அருள்பாலிச்சுட்டு வர்றாங்க. இங்கே ஆடி வெள்ளிக்கிழமையிலையும் சில முக்கிய நாட்களிலையும் அபிஷேகம் ஆராதனை நடத்துவாங்க. நீ எங்கேயும் பார்க்காத சாமி நான் இங்கே காமிக்கிறேன் வா. இவர் தான் பிரம்மர். ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா பிரம்மருக்கு பெருமளவில் கோவில்களோ வழிபாடோ கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் சிவனுக்கு இடதுபுறமாக இவங்க அருள்பாலிச்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு பார்த்தது போதும், வா நாளைக்கு அடுத்த கோயில் போய் பார்ப்போம். என்ன மச்சான் வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு, வா சாமி கும்பிட்டுப்போம். இவங்க தான்டா சாத்தையா சாமி. இவங்கள மலையாள சாஸ்தா ஐயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மலையாள தேசத்துலேருந்து வந்ததுனால மலையாள சாத்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் சுற்றுப்பட்ட ஊர் காவல் தெய்வமாகவே இருக்காங்களாம். இவங்களுக்கு காவல் காக்கிறதுக்கு 2 இரு பக்கத்துலேயும் ஐயனார் சாமி இருக்காங்க. இந்த கோவிலுக்கு 1998 வருஷம் மிகப்பெரிய அளவில் திருவிழாவும் மஞ்சள் விரட்டும் வச்சாங்கலாம் சொல்கிறாங்க. இங்கே வேண்டின காரியம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா குதிரை எடுத்தும் இல்லாட்டி அதுக்கான சிலையை எடுத்தும் வச்சுருவாங்களாம். வா போகிற வழியில் இன்னும் நிறையா பல தெய்வங்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன்ப்பா. இந்த கரையில் 7 கன்னிமார்கள் தெய்வங்களும் இன்னும் பல கருப்பசாமி தெய்வங்களும் பல பேர்த்துக்கு குல தெய்வங்கள் இருக்காங்களாம். வா உனக்கு போகிற வழியில் இன்னொரு சாமியை பற்றி சொல்கிறேன். நம்ம ஊர் பாரம்பரியத்தில் கோவில் திருவிழாக்கள் மட்டும் இல்லை, தர்காவில் நடக்கும் ரமலான் பண்டிகை, அப்புறம் எப்போதும் வருஷம் நடக்கும் சந்தனக்கூடும் கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. மத நல்லிணக்கமாக நடக்கிற இந்த சந்தனக்கூடு திருவிழாவை சந்தனத்தாலான கூட கலர் LED லைட்டெல்லாம் வச்சு அலங்கரித்து ஊர் பொதுமக்கள் வழியாக கொண்டு போவாங்களாம். அதில் அனைத்து விதமான மக்களும் கலந்துக்குவாங்க. அண்ணே இது ஏனே கொண்டாடுறாங்க? இது வந்து அந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்ட ஞானி அவர்களின் ஞாபகப்படுத்தும் விதமாகவும் நினைவு நாளை முன்னிட்டும் கொண்டாடுறாங்களாம். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாள் வேறுபட்டு கொண்டாடுவாங்களாம். என்ன மச்சான் எல்லாம் முடிஞ்சா? முடிச்சிட்டேன். நீ சொன்ன மாதிரி உங்கள் அண்ணன் கொஞ்சம் கோடான ஆள் தான்டா. அப்புறம் வந்து அவ்வளோதான், இதே மட்டும்தான். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த சொல்லணும் சொல்லு அப்படி இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது ஐயனாரா அது வாங்கடா. அவர் கொஞ்சம் குண்டா இருக்கு. ரைட்லா ரைட். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அண்ணா இந்த கழுத்துல கழுதுக்கு போடலாமா? அங்கே வந்தான். யாரா நம்ம பசுமாடு ஃப்ரெண்டா? சரி இந்த குளத்துல கெண்ட கொஞ்சம் இருக்கா?